அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் மனித வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி ஒழுக்கமிக்க சமூகத்தை உருவாக்க வந்த மார்க்கமாகும். அந்த ஒழுக்கத்தின் அடித்தளங்களில் மிக முக்கியமானது வெட்கம் என்பதாகும். வெட்கம், நாணம் என்பது மனிதனுடைய பலவீனம் அல்ல, அது ஈமான் என்ற இறை நம்பிக்கையினுடைய பாதுகாப்பும் அழகும் ஆகும். வெட்கம் என்பதின் அர்த்தமும் விளக்கம்தான் என்ன? தமிழில் வெட்கம், நாணம் என்ற சொல் தீய செயல்களில் இருந்து மனிதனை தடுத்து நிறுத்தும் உள்ளார்ந்த உணர்வை குறிக்கின்றது. அல் குர்ஆன் வெட்கத்தை பற்றி நேரடியாக சொல்லவில்லை என்றாலும், நேரடியான அதற்கான சொற்பிரயோகத்தை பயன்படுத்தாவிட்டாலும், அடக்கம், மரியாதை, பார்வைகளை தாழ்த்துதல், ஒழுக்கம் போன்ற கட்டளைகளின் மூலம் வெட்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது. ஆண்களாயினும் சரி, பெண்களாயினும் சரி, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அலங்காரத்திலும் நடத்தையிலும் அடக்கம் பேணப்பட வேண்டும். இவை அனைத்தும் வெட்கத்தினுடைய நடைமுறை வடிவங்களாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் இருந்து நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள செய்திகளாவன. வெட்கம் என்பது ஈமான் என்ற இறை நம்பிக்கையினுடைய ஒரு பகுதியாகும். வெட்கம் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் நன்மையே தான் கொண்டு வரும். மற்றொரு செய்தியில் சொன்னார்கள், காலம் காலமாக இறை தூதர்கள், தீர்க்கதரிசிகளில் வார்த்தைகளில் வந்த முதுமொழி சொல்லானது, நீ வெட்கப்படவில்லை என்று சொன்னால், நாணப்படவில்லை என்று சொன்னால் விரும்பியதை செய்து கொள் என்பதுதான். இந்த நபிமொழிகள் எல்லாம் வெட்கம், நாணம் என்பது ஈமானின் பாதுகாப்பு கவசம் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. வெட்கம் இல்லாதவருடைய விளைவு இந்த சமுதாயத்தில் எப்பேற்பட்ட தாக்கங்களை அதை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அசிங்கங்களும் அனாச்சாரங்களும் ஒழுக்கக்கேடுகளும் பாவங்களும் தீமைகளும் வெட்கங்கெட்ட செயல்கள் சர்வசாதாரணமாகிவிடும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சர்வசாதாரணமாக பெண்கள் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியமான பாதுகாப்பு கவசத்தை பயன்படுத்தி கொண்டு எதை கணவனுக்கு முன்னால் வசீகரித்து காண்பிக்க வேண்டுமோ அதை ரீல்ஸ் வழியாக எல்லோரும் காண வேண்டும் என்ற அடிப்படையில் அதன் மூலியமாக யூடியூப் நிறுவனத்திலேயோ இன்ஸ்டாவிலேயோ சம்பாதிப்பதற்காக தன் உடலையே போகு பொருளாக பயன்படுத்துகின்ற அவலங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. அதுபோல நாவடக்கம் அவரிடத்தில் அற்றுப்போய்விடும். நாவை பேணுவதெல்லாம் வெட்கங்கெட்டவர்கிட்ட இருக்காது. குடும்பம் மற்றும் சமூக ஒழுக்கம் சிதறிவிடும். இன்று நாம் அதையெல்லாம் கண்கூடாகத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹின் மீது உள்ள கண்ணியமும் அச்சமும் பயமும் குறைந்து போய்விடும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கம் இல்லாமையை மிகப்பெரிய அபாயகரமாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள். வெட்கத்தை நாம் நம்மிடத்தில் எவ்வாறு வளர்த்து கொள்ளலாம்? அன்பானவர்களே, அல்லாஹ் எப்போதும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார். யார் பார்க்காவிட்டாலும், யார் நம்மை கேட்காவிட்டாலும், என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன் நிச்சயமாக என்னை கேள்விகள் கேட்பான் என்ற உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதையும் கூட கேலியாக, நக்கலாக, பரிகாசமாக எடுத்துக்கூடாது. நான் சொல்லிக்கிடுவேன், என் ரப்பு கேட்கும்போது நான் பதில் சொல்லிக்கூடாது என்பதெல்லாம் இருமாப்பான பதில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, குர்ஆன் மற்றும் சுன்னாவை, நபி அவர்களுடைய வாழ்க்கை முன்னுதாரணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தல். மூன்றாவது, நல்ல மனிதர்களோடு, நல்ல சிந்தனை உள்ளவர்களோடு பழகுதல். நாவு, கண், செவி ஆகியவற்றின் நடத்தைகள் ஆகியவற்றில் கட்டுப்பாடை பேணுவது. பாவங்களை விட்டும் மானக்கேடான ஒழுக்கக்கேடான செயல்களை விட்டு விலகி இருப்பதற்கு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இறுதியாக
வெட்கம் என்பது மனிதனை உயர்த்தும் உயரிய பண்பு ஆகும். அது இல்லை எனில் ஈமான் பலகீனமாகி வாழ்க்கை வழிகட்டில் வழிதவறி சென்றுவிடும். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் வெட்கத்தை தனது வாழ்வின் அடையாளமாக கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்விலும் அதை பேணி வாழ்தல் வேண்டும். சுருக்கமாக சொல்வதெனில் வெட்கம் என்பது ஈமானுடைய அலங்காரமாகும். அது பாதுகாக்கப்பட்டால்தான் ஈரோலக வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும், வெற்றி பெறும் என்பதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக.